சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு இளம்பெண்ணில் விதவையும் விதிவிலக்கும். இடுகதி செவ்வாய் கூடிய எவ்விடத்தில் நின்றாலும் இளம்பெண்ணில் விதவையாவல் அப்படின்ற ஜோதிட விதி. அதாவது சூரியனும் செவ்வாயும் கூடி எந்த இடத்துல இருந்தாலும் இளம்பெண்ணிலே விதவையாகி போயிடுவாங்க அப்படின்ற ஜோதிட விதி. ஆனால் அதுக்கான விதிவிலக்குகள் நிறைய இருக்குது. மேஷம், சிம்மம், விருச்சகம், மகரம் இந்த 4 ராசிகளில் எங்கன கூடி இருந்தாலும் அது தோஷம் கிடையாது. குருவோட பார்வையில் இருந்தாலும் தோஷம் கிடையாது. 1, 5, 9ஆம் அதிபதிகளோட சாரத்தில் உட்காந்துருந்தாலும் அதுவும் தோஷம் கிடையாது. இது மாதிரி எத்தனை விதிவிலக்குகள் இருக்குது. அத்தனையும் தாண்டி போனாத்தே அந்த தோஷமாகப்பட்டது பாதிக்க செய்யும். இந்த பதிவை நான் போடுறதுக்கு முக்கிய காரணமே திருமண தகவல் மையம் வச்சு நடத்துகிற ஒருத்தர் தொடர்பு கொண்டு சூரியனும் செவ்வாயும் கூடி இருந்தால் அது அமங்கல யோகமா, அதனால் அந்த மாதிரி வரன்களை ஒன்று சேர்க்கறது இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கு இத்தனை விதிவிலக்குகள் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவரே ஒத்துக்கிட்டார். அது வரலாம் அமங்கல யோகம்னு பிடிவாதமாக தெரிந்தார் அவரேவும். அந்த வகையில் பார்த்தா 1000ல் ஒரு ஜாதகம், 2000ல் 3000ல் ஒரு ஜாதகம் தான் அது மாதிரி அடி வாங்கும். எல்லா ஜாதகங்களையுமே அது மாதிரி அடி வாங்காது. பதிவு பிடிச்சிருந்தால் நிறையா ஷேர் பண்ணுங்கள். பலருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.